கனிமொழியின் ஜாமீன் மனு மீதான முடிவை சிபிஐ நீதிமன்றம் மே 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு தொடர்பாக சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் திமுக தலைவர் கருணாநிதியின் மகளும் ராஜ்யசபா எம்பியுமான கனிமொழியின் பெயர் கூட்டுச்சதியாளர் என்று சேர்க்கப்பட்டுள்ளது. 2G உரிமம் பெற்று பயனடைந்த டிபி ரியாலிட்டி நிறுவனத்தின் துணை நிறுவனமான சினியூக்கில் இருந்து 214 கோடி ரூபாய் கலைஞர் டிவிக்கு வந்துள்ளது என்று சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. கலைஞர் டிவியில் 20% அளவுக்கு மட்டுமே கனிமொழி பங்குதாரர் என்றும் அவருக்கு கையெழுத்திடும் அதிகாரம் இல்லை என்றும் கனிமொழி தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது. கலைஞர் டிவி நிர்வாகத்தில் கனிமொழி தலையிடவில்லை என்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவும் கலைஞர் டிவி நிர்வாக இயக்குனர் சரத்குமாரும் தான் பணப்பரிமாற்றத்திற்கு பொறுப்பு என்றும் பிரபல வக்கீல் ராம் ஜெத்மலானி வாதாடினார். கனிமொழியின் மனுவை ஜாமீன் மனுவாக கருதி ஏற்றுக்கொண்ட நீதிபதி சைனி அதன் மீதான உத்தரவை மே 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதன்படி சனிக்கிழமையன்று கனிமொழி பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜரானார். இந்நிலையில் கனிமொழி ஜாமீன் மனு மீதான உத்தரவை மே 20ஆம் தேதிக்கு நீதிபதி சைனி மீண்டும் ஒத்திவைத்தார். இதனிடையே கனிமொழியின் ஜாமீன் மனுவை டில்லி உயர்நீதிமன்றத்துக்கோ அல்லது உச்ச நீதிமன்றத்துக்கோ பரிந்துரை செய்து அனுப்ப வேண்டும் என்று கோரி சென்னையைச் சேர்ந்த திமுக தொண்டர் புருஷோத்தமன் என்பவர் சிபிஐ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் மக்கள் பிரதிநிதியை கைது செய்தால் அது மக்களுக்கு அவர் ஆற்றும் கடமையை பறிப்பதாக இருக்கும் என்று கூறியிருந்தார். புருஷோத்தமனின் மனுவில் கூறப்பட்டுள்ள வாதங்கள் சட்டத்துக்கு உகந்தவையாக இல்லை என்று கூறி அந்த மனுவை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது.